ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோல நம்ம யம்மி டம்மி ஆர்த்தி சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சேனலுக்கு என்ன மதிப்பெண் கொடுத்திருக்கோன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த யம்மி டம்மி ஆர்த்தி எப்படிப்பட்ட சேனல்னா, ஆரம்பத்துல குக்கிங்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக குக்கிங்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு ஃபேமிலி டிராமா வீடியோக்கள் நிறைய பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் இந்த வெண்ணிலா வீடு மாதிரி தாங்க, தன் வீட்டையே சுத்தி சுத்தி ஆடம்பரமா காட்டுவாங்க. தன்னுடைய பெருமையும் குடும்ப பெருமையும் ஊருக்கே தெரியற மாதிரி வீடியோவா போடுவாங்க. இந்த சேனல் ஆரம்பத்துல என்னமோ ரெசிபியை ஷேர் பண்றோம், குக்கிங் கத்து கொடுக்கறோம் தான் ஆரம்பிச்சாங்க. அத நல்லாவே பண்ணாங்க. ஆனா போக போக பாருங்களேன், இவங்க கண்டென்ட்டே மாத்திக்கிட்டாங்க. இப்போ உங்க வீடியோக்கள்ல கிச்சனை ஃபுல்லா காட்டுவாங்க, அவங்க வீடை காட்டுவாங்க, அவங்க குழந்தைகளை காட்டுவாங்க. உங்க ஹஸ்பண்ட் வீடியோக்குள்ள வருவாரு, என்னடா பண்றீங்கன்ற மாதிரி இதெல்லாம் காட்டி எங்களுக்கு சொல்ல வரீங்கன்ற மாதிரி தான் தெரியும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த சோசியல் மீடியாவுக்கு குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு. இவங்க வீடியோக்களை பாருங்களேன், சின்ன குழந்தைங்க அதையும் சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களையும் ஒரு கண்டென்ட் ஆக்கிடுறாங்க. அதான் வருத்தம் அளிக்குது. அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவா காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவாங்க. அதை வச்சுதான் சமைப்பாங்க, அதை தான் ப்ரமோட்டும் பண்ணுவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கலாம். உங்க வீடியோக்களை எல்லா தரப்பு மக்களும் பாக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் போட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல. காலையில இருந்து சாயந்தரம் வரையும் நீங்க பண்றதெல்லாம் அப்படியே வீடியோவா ஷூட் பண்ணி அதை கமர்ஷியல் ஆக்குறீங்க. இதுல என்ன கத்துக்க முடியும்? இதுல என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு? உங்க முகத்தையும் உங்க வீட்டையும் திரும்ப திரும்ப பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? உங்களெல்லாம் உசு பேத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள சொல்லணும். அவங்க உசு பேத்துறதுனாலதான் நீங்க இந்த ஆட்டம்லாம் ஆடுறீங்க. நீங்களாம் என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியும், நீங்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் என்ற மாதிரியும், நீங்க பண்றதெல்லாம் யாருமே பண்ணாத மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நீங்க ஒரு நார்மல் பர்சன், அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்களாம் எந்த விதத்திலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரா டேலண்டட் பர்சன்லாம் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அதை சார்ந்த வீடியோ தான் போடுவீங்க. இப்படி உங்க குடும்ப நாடகத்தை வீடியோவா அரங்கேற்ற மாட்டீங்க. மொத்தத்துல இந்த யம்மி டம்மி ஆர்த்தியை பத்தி சொல்லணும்னா, அவங்க டம்மி நிறைஞ்சா போதும், அடுத்தவங்க டம்மியை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ரெசிபி ஷேர் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்ப குடும்ப நாடக வீடியோக்குள்ள பதிவிடுறாங்க. அது ஏன் எதுக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி குக்கிங் சம்பந்தமான வீடியோ போடுற சேனல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சேனலை பார்த்து காப்பி அடிப்பாங்க. அவங்க போற ரெசிபி அப்படியே காப்பி பண்ணி இவங்க வீடியோல போடுவாங்க. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியறது கிடையாது. இந்த மாதிரி இப்போ உள்ள யூடியூபர்ல நல்ல ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. குக்கிங் சார்ந்த வீடியோக்கெல்லாம் போட்டா அதுக்கு ரொம்ப மெனக்கெடணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா இது மாதிரி குடும்ப நாடக வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு எதுவுமே தேவையில்லை தானே. இப்படி போற போக்குல நம்ம டெய்லி பண்றத வீடியோவா வாக்கி போட்டு பார்ப்போமே என்று போடுறாங்க. அதை கொஞ்சம் நாடகமாக்கி போடுறாங்க. ஆனா பாக்குற வியூவர்ஸ் இவங்க என்னமோ புதுசா பண்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுனால இவங்க இது மாதிரியான வீடியோக்களை போட பழகிட்டாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் மாதிரி வீடியோக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க ஒரு மாதிரி சென்டிமெண்டலா பேசுறாங்க, அனுதாபப்படுற மாதிரி பேசுறாங்க, புதுசு புதுசா பொருளை காட்டி வித்த காட்டுறாங்க, பத்தாதைக்கு குழந்தைகளையும் வீடியோக்கு கொண்டு வராங்க. இது மாதிரி எலிமெண்ட்ஸ் வச்சு அவங்க வீடியோ பதிவிடுறதுனால மக்கள் அவங்களே அறியாம அந்த வீடியோக்குள்ள போய் பாக்குறாங்க. அதனாலதான் இது மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப யோசிக்க தேவையில்ல, ரொம்ப அறிவு தேவை கிடையாது. போற போக்குல அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே எடிட் பண்ணி போட வேண்டியதுதான். அதனாலதான் இந்த மாதிரி குக்கிங் சேனல்ஸ், குக்கிங் சார்ந்த சேனல்லாம் அதை விட்டுட்டு இப்ப குடும்ப புராணத்தையும் குடும்ப நாடகத்தையும் அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே வேலையை தான் இந்த யம்மி டம்மி ஆர்த்தி சேனலும் பண்றாங்க.
இந்த யம்மி டம்மி ஆர்த்தி சேனல்ல பார்க்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டா பார்க்காதீங்க, பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வீடியோக்கள்லாம் அவங்களையும் அவங்க குடும்பத்தை சார்ந்த வீடியோக்கள் தான் நிறைய போடுறாங்க. நீங்களே பாருங்களேன், அவங்க மாமியார் வந்துட்டாங்க, அவங்க அம்மா வந்துட்டாங்க, யூஎஸ்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க, ஃபிளைட்ல போறோம், இமோஷனல் ஆயிட்டோம், அண்ணன் வந்தான், தம்பி வந்தான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான், வீக்கெண்டுக்கு வெளியில போனோம், திருவிழாவுக்கு போனோம், ஃபங்க்ஷனுக்கு போனோம், கோயிலுக்கு போனோம் என்று நம்ம லைஃபுக்கு சம்பந்தமே இல்லாத வீடியோ தான் இவங்க எல்லாம் போடுவாங்க. அதனால நம்ம தெளிவா இருக்கணுங்க. சொல்ல போனா நான் இமோஷனல் ஆயிட்டேன்னு ஒரு வீடியோ போடுவாங்க. நீங்க இமோஷனல் ஆனா என்ன, ஆவலனா என்ன? அதே மாதிரி பாத்திரம் வெடிச்சிருச்சுன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அது எப்படிங்க நீங்க கேமராலாம் வச்சு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு பாத்திரம் அந்த டைமுக்கு கரெக்டா வெடிக்கும்? அதே மாதிரி டஃப் சிச்சுவேஷன், பேட் மூமெண்ட்ஸ், அழுக வருது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் என்ற டாபிக்லாம் வீடியோ போடுறீங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் எங்க மேல திணிக்க பாக்குறீங்களா? இல்ல எங்கள்கிட்டலாம் சொல்லியும் இல்லைன்னா அது வீடியோவா பதிவிட்டும் என்ன ஆக போகுது? அப்ப உங்களுடைய பர்சனலான விஷயத்த கூட கமர்ஷியல் ஆக்குறீங்க தானே. அதனாலதான் சொல்றேன், இவங்க வீடியோவை பார்க்கறதுனால எந்த பயனும் கிடையாது. உங்க வருமானம் ஈட்டுற வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இது மாதிரியான வீடியோக்களை போட்டு தள்ளுறாங்க. இதை யம்மி டம்மி ஆர்த்தி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரோட மார்க் இதோ. இந்த யம்மி டம்மி ஆர்த்தி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரோட சஜஷன் என்னன்னா, குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம். அதற்கு வேல்யூவும் ரொம்ப அதிகம். ஆனா அதையே கண்டென்ட் ஆக்கி வீடியோவாக்கி வீதிக்கு கொண்டு வரீங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. உங்கள்ட்ட உண்மையிலே வேற டேலண்ட்ஸ்லாம் இருந்தா அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க பேக்கிங் வீடியோஸ்லாம் நல்லா தான் பண்றீங்க. அதை ரொம்ப எக்ஸ்பென்சிவா, காஸ்ட்லியா தான் பண்ணி காட்டுறீங்க. சாதாரண மக்களும் பயன்படுற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி வீடியோக்கள்ல உங்க குடும்ப நாடகத்தை புகுத்தி வீடியோ போடாதீங்க. பயனில்லாத வீடியோக்கள்லாம் பதிவிடாதீங்க. அதே மாதிரி குழந்தைகளை சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. உங்க வீடியோவோட வியூஸ்க்காக அவங்கள பயன்படுத்தாதீங்க. காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணாதீங்க. உங்களால அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்க முடியும், பாக்குற வியூவர்ஸ்க்கு அது மாதிரி எல்லாம் வாங்க முடியாது. அதே மாதிரி நீங்க ஒரு செலிபிரிட்டி மாதிரி ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது மாதிரி உங்களுடைய குடும்ப கொண்டாட்ட வீடியோக்கெல்லாம் பதிவிடாதீங்க. நீங்க ஊருக்கு போனா என்ன, போகலனா என்ன, நீங்க யூஎஸ்க்கு போனா என்ன, நீங்க எங்க போனாலும் எங்களுக்கு என்ன, உங்க வீட்டுல உள்ளவங்க, உங்க சொந்தக்காரவங்க உங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு என்ன, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்றீங்க. அதனால என்ன பயன் இருக்கு? அவங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களெல்லாம் காட்டி காட்டி நீங்க வீடியோவா பதிவிடுறீங்க. நீங்க சோசியல் மீடியாவுல பொதுவான தளத்துல வீடியோ பதிவிடுறீங்க. அதனால கொஞ்சமாவது சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவங்க குடும்பம். நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. இவங்கள அன்றாட குடும்ப நிகழ்வை கூட பிசினஸ் ஆக்கி, கமர்ஷியல் ஆக்கி வீடியோவை பதிவிடுறாங்க. அவங்க மோட்டிவ் என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்கணும். அவங்க இது மாதிரியான வீடியோக்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணணும், நமக்கு தெரியப்படுத்தணும்லாம் அவங்க பண்றது கிடையாது. அதன் மூலம் பணம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக தான் இது மாதிரியான வீடியோக்கள்லாம் பதிவிடுறாங்க. எனவே நாம தான் விழிப்பா இருக்கணும். அதே மாதிரி இவங்க பதிவிடுற வீடியோக்கெல்லாம் நடுத்தர ஏழை மக்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.